காட்டுக்குள் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்த மர்ம கார். என் பொண்ணுன்னு கதறிக்கொண்டே வந்த தாய். கதவை திறந்து அலச அலச உச்சக்கட்ட கொடூரம். சிவகங்கையில இப்படி ஒரு கோர சம்பவமா? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மருது பாண்டியர் நகர சேர்ந்தவங்க தான் 38 வயதாக கூடிய மகேஸ்வரி. இவங்களுடைய கணவர் பாண்டிக்குமார் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு வராங்களாமா. மகேஸ்வரிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒரு மகள் வெளிநாட்டுல டாக்டர் படிச்சுட்டு வராங்க. இன்னொரு மகள் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்த நிலையில இதுல அந்த பெண்மணிக்கு சொந்தமான இடம் ஆவுடை பொய்கை பகுதியில இருந்திருக்கு. இந்த இடத்தை விற்பனை செய்யறதுக்காக தன்னுடைய கார்ல போயிருக்காங்க. அப்போ அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு கார் நிற்கிறத பார்த்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கிட்ட போய் பார்க்கும் போது பின் சீட்ல முகங்கள் சிதைக்கப்பட்ட நிலையில பெண்மணியோட உடல் இருக்கிறத பார்த்து அதிர்ந்து போயிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல அந்த பெண்மணியோடைய உறவினர்களும் தாயாரும் கதறி அழக்கூடிய காட்சி காண்போரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. இது தொடர்ந்து போலீசாருடைய தீவிர விசாரணையில 5 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட எண்கள்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய நபர்களை விசாரிக்கும் போதுதான் சசிகுமார் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து மகேஸ்வரியோடைய நகைகளுக்காக தான் கொலையாளி இப்படி ஒரு கோர சம்பவத்தை நிகழ்த்தினது தெரிய வந்திருக்கு.